இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். வேளையில் நம்ம கொலேசியர் 1ஆம் அதிகாரம் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர் அப்பா. நீர் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரேப்பா தொடக்கமும் ஆண்டவரே, நீரே ஊற்றாக இருக்கிறீங்க. இந்த வேலையிலேயே ஆண்டவரே உடைய வார்த்தைகளே ஆண்டவரேப்பா எங்களுக்கு தந்து ஆண்டவரே, நாங்களோ ஆண்டவரேப்பா அக்கிரமத்திலும் ஆண்டவரே பாவத்திலும் நிறைந்தவர்களாக இருந்த எங்களை ஆண்டவரேப்பா உம்முடைய குமாரன் மூலமாக உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு உம்மை ஆண்டவரே பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய அந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றும்படியாக எங்களையும் அழைத்திருக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிதான கிருபை. அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு ஆண்டவரேப்பா நாங்களும் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரேப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே அதை புரிந்து கொள்ளவும் அதன்படி நாங்கள் செயல்படவும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இடைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாகவும் ஆண்டவரே நீர் ஆண்டவரேப்பா இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரேப்பா எங்களுக்கு விலக்கி அருளுங்க. அதன்படி செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு தேவையான பலத்தையும் நீரே தரும்படியாக ஆண்டவரே செபிக்கிறோம். அப்பா எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரேப்பா எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாகவும் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா நீரே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். தொடர்ந்து நாம் அந்த பவுலின் ஜெபத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள். இந்த கொலேசிய திருச்சபைக்கு பவுல் எழுதின இந்த நிருபம். இந்த நிருபத்தில் அவர் இந்த விசுவாசிகளுக்கு அவர் ஜெபமாக எழுதுகிற காரியம். தொடர்ந்து நாம் தேவனை சித்தத்தை அறிகிற அறிவில் அவர்கள் வளர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் சகலவித நற்கிரியைகளை ஆகிய கனிகளை தந்து அவருடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். இதையெல்லாம் ஏன் நடக்கணும்னா அவருக்கு பிரியம் உண்டாக நாம் வாழ வேண்டும், அவருக்கு பாத்திரராக நாம் நடக்க வேண்டும் என்பதையும் அவர் வெளிப்படுத்தி தொடர்ந்து இதையெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். அவருடைய வல்லமையிலே பலப்படும் போது எப்படி அவருடைய வல்லமையில் நம்ம பலப்பட முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்மளுடைய வல்லமை என்பது ஒன்றும் இல்லை, நாம் பலவீனர்கள் என்பதை நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். இல்லை, நம்மக்கிட்ட ஒரு பலனும் கிடையாது. ஒரு நன்மை செய்கிறதற்கும் நாம் தகுதியற்றவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. தேவனுக்கு பிரியமாக நடக்க நம்மளால் முடியாது. நம்ம சொந்த பலத்தினால எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் நாம் இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அவருடைய பலன் தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பிரசன்னத்திலிருந்து இன்னும் மீட்கப்படவில்லை. இந்த பாவத்தினுடைய வீரியம் நமக்குள்ளாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை மேற்கொள்ளும்படியாக நாம் என்ன பண்ணணும்? தினந்தோறும் இந்த பரிசுத்தமாகுதலிலே நாம் செயல்பட வேண்டும். இந்த பரிசுத்தமாகுதலில் நாம் நடக்கணும்னா நம்மளுடைய பலத்தினாலே அது பண்ண முடியாது என்பதை நாம் பார்க்குறோம். நம்மளுடைய பலத்தினால பாவத்தை எதிர்த்து நிற்க நம்மக்கிட்ட பலம் கிடையாது. நாம் என்ன பண்ணுவோம்? நாம் போய் இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நின்றுனா நம்ம விழுகிறவர்களாக தான் இருப்போம் தினமும்.
அப்போது தேவன் வந்து அவருடைய பலத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். எதற்காக என்றால் நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும்படியாக. நம்ம வந்து இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு பிரியமாக மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக வாழ்வதற்காக நாம் வந்து என்ன பண்ண அழைக்கப்படவில்லை. நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நம்மளுடைய ராஜ்யம் இங்கே இல்லை. நாம் பரலோகத்துக்குரியவர்கள் இல்லை. நாம் வந்து இது வந்து நிழல் தான் நமக்கு. நாம் பரலோகத்துக்குரியவர்கள். அதனால தான் வந்து அந்நியர்கள், பரதேசிகள் இப்படின்னா வசனங்களை நம்ம பார்க்குறோம். பேதுரு எழுதும்பொழுதும் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா பரதேசிகளாக இருக்கிறீங்க. இங்கே இருக்கும் பொழுதும் நீங்கள் வந்து பரதேசிகளாக சஞ்சரிங்க. இந்த பரதேசிகளுக்கு என்ன ஒன்றா அந்த இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. அப்போ அந்த அந்த ஊரில் இருக்கிற ப்ரிவிலேஜஸ் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு நிறைய தடை பண்ணப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க நாம் வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை சிந்தையோடு நாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது தான் வந்து பவுலுடைய காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து அதை வலியுறுத்தும்படியாக தான் நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த கொலேசி விசுவாசிகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். நம்ம அறிவில் வளரும் பொழுது நம்மளுக்குள்ளாக அந்த நற்கிரியைகளாகிய கனிகள் வெளிப்படணும். நாம் கர்த்தருக்கு பிரியமுண்டாக நம்ம வாழணும். மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக அல்ல, கர்த்தருக்கு பாத்திரராக வாழணும். பாத்திரராக வாழ்வதென்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நான் அவரை சேர்ந்தவன், அவர் பிள்ளை என்றால் நாம் அந்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை நாம் பார்க்கணும். தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய பலன் எப்படியாக இருக்கிறது, அவருடைய பலத்தை சார்ந்து செயல்படுவது. இப்போ ஏன் இன்றைக்கி நாம் அவருடைய பலத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் வந்து முதலாவது ஏன் நம்ம வந்து அவருடைய பலத்தை சார்ந்து வாழ வேண்டும், தொடர்ந்து அந்த பலத்தை சார்ந்து வாழ்வதற்கான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் இதை இந்த உலகத்தில் எதன் மூலமாக நாம் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்ற காரியத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது இந்த 11ஆம் வசனத்தில் முதல் பகுதியில், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, அதாவது இங்கே வந்து இந்த சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும், இந்த பொறுமை அப்படின்னு ஆங்கிலத்தில் இங்கே யூஸ் பண்ணுற வேர்டு வந்து என்டியூரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். இந்த என்டியூரன்ஸ் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு வந்து கிரேக்க பதம் வந்து யூப்போமோன். அப்படின்னா சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. இது வந்து வெறும் பொறுமை மட்டும் இல்லை, இது சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. இது வந்து ஒரு போர் சம்பந்தமான வார்த்தை. அதாவது ஒரு போர் சேவகருக்கு, ஒரு போர் வீரருக்கு கொடுக்குற யூப்போமோன் அப்படின்னா, அங்கே வந்து இந்த வாசல் படியை காக்கிற இல்லை எல்லையை காக்கிற ஒரு மிலிட்ரி மேனோ, ஒரு ஆர்மி ஆஃபீஸரு, ஒரு போர் சேவகர் இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் யூப்போமோன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அதே இடத்துல தான் நிற்கணும். என்ன நடந்தாலும் சரி, நீ வெறும் நிற்கிறதோடு மட்டும் இல்லை, நீ வந்து அங்கே நின்று தான் சண்டை போடணும். அந்த இடத்தை நீ அதை செயல்படுத்தும்படியாக அங்கேயே நின்று, வெறும் வந்து அப்படியே நின்றுட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, அது எதிர்த்து போராடுறது, வருகிற எதிரிகளை எதிர்த்து போராடுவதற்கும் செயல்படுவதற்கும் பயன்படுத்துகிற வார்த்தையாக யூப்போமோன் இருக்கிறது. இங்கே பவுல் வந்து இந்த வார்த்தையை தான் குறிப்பிடுறார். நாட் ஓன்லி டு ஸ்டாண்ட் ஃபிம் பட் ஆல்சோ த எபிலிட்டி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தி டெம்டேஷன்ஸ். இல்லை வந்து துன்பங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுகிறது இந்த சகிப்புத்தன்மை. இன்னொன்று வந்து இங்கே வந்து கொடுத்துக்கிற நீடிய சாந்தம், இல்லை இந்த நீடிய சாந்தம், லாங் சஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கொடுத்துக்கிற வார்த்தை வந்து மாக்ரோதூமியா அப்படின்னு. இந்த மார்க்கோதூமியா அப்படின்னா இது வந்து லாங் சஃபரிங் அப்படின்னு கொடுக்கும். லாங் டெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னா ஷார்ட் டெம்பர். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னா
ஷார்ட் டெம்பர்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நீடிய சாந்தம், லாங் டெம்பர். அதை குறிக்கிறதாக வார்த்தை தான் இந்த மாக்ரோதோமியா அப்படின்ற வார்த்தை. இந்த 2 வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவருடைய வெறும் நம்ம ரட்சித்து அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போகிற மாதிரி அவர் நம்மளை அழைக்கல. நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை ரட்சிக்கிறார். ரட்சித்து அவ்வளோதான், நீ ரட்சிக்கப்பட்டாய், நீ இன்னைக்கு பரலோகம் போயிடலாம், வெறும் அந்த சிந்தையோடு அவர் அழைக்கல. அவருடைய சித்தம் என்னவாக இருக்கிறது என்றால், நாம் அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும். அதற்காகவே நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் மனிதனுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது, நாம் பிறக்கும் பொழுதே எப்படி பிறக்கிறோம், அந்த பாவத்தில் தான் பிறக்கிறோம். அந்த ஆதாமனுடைய பாவம் நமக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளாக இருக்கும். பொறுமைன்றதே இல்லை. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பொறுமையே கிடையாது. எல்லாம் உடனே நடக்கணும், உடனே முடியணும். இதுவும் நடக்கலைன்னா நம்மளுடைய எப்படி ஆகிடும், நம்மளுடைய உடனே மாறிடும். நம்மளுடைய டெம்பர் ஒன்று பண்ண முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன் குழந்தைங்கிட்ட. அவ்வளோதான். சின்ன வயசில் இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்வாங்கள, குழந்தைக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய இருதயங்கள் அவ்வளவு கேடு உள்ளதாக இருக்கிறது. இது வேதம் சொல்லுது. சிறு பிள்ளையாக இருந்தாலும் சொல்கிறான். ஏன்னா அவ்வளவாக நம்ம சுயத்திலே விருப்பமுடையவர்களாக வளர்கிறோம். நான் செய்கிறது தான் நடக்கணும், நான் முடிவு பண்ணுறது நடக்கணும், நாம் நினைக்கிறது நடக்கணும், நாம் விரும்புகிறது நடக்கணும். இப்போ நம்ம விரும்புகிறது நடக்கவில்லை என்றால் நம்மளுடைய அந்த சூழ்நிலைகள் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்றால் அது எப்படி காட்டுது, நம்ம என்ன பண்ணுறோம், எரிச்சலை காட்டுறோம், கோபத்தை காட்டுறோம், அலறோம், முறுமுறுக்கிறோம் இல்லை. இதுதான் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளாக என்ன பண்ணணும், சகிப்புத்தன்மை வளர வேண்டும். நீங்கள் யூ நீட் டு என்டியூர். நமக்கு வருகிற, ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. நாம் எப்படி பிரச்சனையே இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நாம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நமக்கு அன்றாடம் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வெறும் நாம் இப்போ சண்டே சர்ச்சுக்கு வரோம், மற்றபடி மீதி 6 நாட்களும் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம். இப்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கோம், உலகத்தோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், நமக்கு ஏற்படுகிற இந்த காரியங்கள் மத்தியில் நாம் எப்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும்ல. நமக்குள்ளாக இந்த என்ன சொல்கிறது, இந்த சகிப்புத்தன்மை நம்மளுடைய பலத்தினால் இதை செய்ய முடியாது. அதான் இங்கே கொண்டு வருகிறார். இதுக்கு அப்படியே நேர்முகமாக நம்மளுடைய செயல்பாடு இருக்குது. பிலிப்பியரில் பவுல் இது குறித்து பேசும்பொழுதும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளையமாக இருக்கிறதற்கு நம்மை என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கிறார். கோணலும் மாறுபாடுள்ள சந்ததி, அதாவது க்ரூக்டு ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இதை குறித்து பேசுகிறேன். இதற்கு அந்த கிரேக்க பதம் கொலோசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது என்னென்னா அந்த முதுகு தண்டு வளைஞ்சிருக்கிற ஒரு ஜென்ரேஷன். நம்ம எல்லாம் அப்படி
வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு மாதிரி டைவர்ட்டான ஜென்ரேஷன்ஸ். அவர் படைத்தது போல் கிடையாது. அப்படி தான் நம்மளுடைய அந்த சந்ததி. இந்த சந்ததி நடுவில் நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, கபடற்றவர்களும் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். இது எப்படி பண்ணணும் அப்படின்னும் சொல்லிட்டார். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இது நமக்குள்ள ஒருத்தருக்குள்ளேயும் நமக்கு இல்லை இல்லை இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, முறுமுறுப்பில்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழணும், ஜீவனம் பண்ணணும். ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில், நாம் சந்திக்கிற ஜனங்கள் மத்தியில் நாம் எப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம், முறுமுறுக்கிறோம். இல்லை, முறுமுறுப்பு மிகப்பெரிய பாவம் என்பது வேதம் சொல்லுது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எகிப்திலிருந்து அவர்களை வந்து மீட்டு கொண்டு வருகிறார். அங்கே வந்து ஃபாரோனுக்கு எதிராக அவ்வளோ வந்து அதிசயங்கள் நடக்குது. மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்குள்ளாக வந்து எப்படி மோசேக்கிட்ட வந்து முறையிடுறாங்க, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், இந்த சமுத்திரத்தில் அழிஞ்சு சாவறதுக்கா கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரோட முறையிடுறாரு மோசே. அதுக்கப்புறம் அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளக்கிறது. சமுத்திரத்தை அப்படியே தரையில் நடக்கிறாங்க. அது தாண்டி போய் அங்கே அந்த சைடு போன உடனேயுமே அது கொஞ்ச நேரம் கூட இது ஆகலை. அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு தாகம் எடுக்குது. அந்த மாறாவின் தண்ணீரை குடிக்க போகிறாங்க. அங்கே தண்ணி வந்து கசக்குது. உடனே வந்து அங்கே ஒரு முறுமுறுப்பு, தண்ணி கூட இல்லாமல் எங்களை வந்து என்ன பண்ணீங்க, சாகடிக்கவா நீங்கள் எகிப்துலேருந்து கூப்பிட்டு வந்தீங்க. அப்போது அங்கே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு. சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பொழந்துச்சு. ஆனால் அதை பார்க்க முடியல, அந்த அதிசயத்தை பார்க்க முடியல. அவர் தண்ணியை நமக்கு தண்ணியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதையும் அறிஞ்சிக்க முடியல. உடனே அதில் ஒரு முறுமுறுப்பு. இங்கே மறுபடியும் வந்து அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது, மரத்தை வெட்டி போடுறாங்க. இந்த தண்ணி மதுரமாக மாறுகிறது. இப்போது அங்கே மறுபடியும் தண்ணி குடித்து கொஞ்ச நேரத்தில் அங்கே நல்லா நாங்கள் என்ன பண்ணோம், கறிசோறு சாப்பிட்டோம், வெங்காயம், இது வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் கிடச்சி. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, இப்போ இதெல்லாம் இல்லையே, எங்களால் கறி சாப்பிட முடியலையே. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே, அவங்களுக்கு வந்து காடையினாலே போஷிக்கிறார். மூக்கு வெளியே வர வரைக்கும் 1 மாதம் அளவும் அவங்களுக்கு வந்து காடையினால பூசி, 1 மாதம் ஃபுல்லாக தின்னுங்க அப்படி. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அவர்கள் அந்த 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 கரியை மெல்வதற்குள்ளாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அழிக்கப்படுகிறார். யாத்ராகமும் 16ஆம் அதிகாரம் எடுத்துங்க. இஸ்ரவேல் புத்திரர் 17ஆம் வசனத்திலிருந்து. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். என்ன பண்ணாங்க, விடியற்காலம் வச்சும் அந்த நைட்டே சாப்பிட்ணும், எதுவும் வச்சுக்கூடாது, மிகுதியாக வச்சுக்கூடாது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க,
இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், நாளைக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ. நம்மளுக்குள்ளாக அந்த என்ன சொல்கிறது, ஒரு திருப்தி ஆகாத நிலைமை. நாம் தேவனில் திருப்தி ஆவதில்லை, அவர் கொடுப்பதிலும் திருப்தி ஆவதில்லை, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளும் நம்ம திருப்தி ஆவதில்லை. அதுலேயும் திருப்தி ஆகாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து பொறுமை இல்லாதவர்களாக. நாளைக்கு கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை, இன்றைக்கே சேர்த்து வச்சிடறது, இன்றைக்கே எடுத்து வச்சிடல. இப்போ இப்படி முறுமுறுக்கிறவர்களாகவும், அதில் வந்து கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் ஒருவரும் என்ன பண்ணலை, கானான் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அன்னைக்கு அவ்வளோ ஒரு இந்த முறுமுறுப்புக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய தண்டனையை வந்து என்ன பண்ணார், கொடுத்தார். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து மிகப்பெரிய இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார், நமக்கு வந்து இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார், அவருடைய அந்த விலைக்கிரயத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம், நாம் எப்படி மீட்கப்பட்டு இருக்கிறோம், தேவனுடைய கோபாக்னியை அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளாக என்ன பண்ணல, நாம் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லாவித பிரச்சனைகளும் நாம் முறுமுறுக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். இல்லை, இது நடக்கலை, இது செயல்படலை, இது வந்து நம்முடைய சித்தத்திற்கு விரோதமாக நடக்கிறது, தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரா, இல்லை, இப்படியாக நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம முறுமுறுக்கிற அந்த ஜனங்களுக்கு விரோதமாக அல்ல. அங்கே தான் அவர் சொல்கிறார், மோசே வந்து சொல்லும் போது தான் 15ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எனக்கு விரோதமாக முறுமுறுக்கலை, நீங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீர்கள். நாம் இப்போது மற்றவர்களிடத்தில் இப்போ வந்து வேலை செய்கிற, இல்லை வந்து உங்களுடைய முதலாளிகளிடத்திலோ, இல்லை வந்து வீட்டிலோ, இல்லை வந்து உங்கள் சகோதரரிடத்திலோ, இல்லை வேறு யாராவது இடத்திலோ நீங்கள் வந்து முறுமுறுக்கும் பொழுதும் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாக இருக்கும். நாம் வந்து ஜனங்களுக்கு விரோதமாக அல்ல, நாம் செய்கிறது எல்லாம் அவருக்கு விரோதமாக இருக்கிறது. இப்படி தான் வேதம் சொல்லுது. நம்ம தேவனை துன்பப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய நிலைமையாக இருக்கிறது. இங்கேருந்து பேசுகிற என்னுடைய நிலைமையாகவும் இருக்கு. இப்போது இது நம்மளுடைய சொந்த பலத்தினாலே நாம் வந்து இன்றைக்கி நாளையிலேருந்து நான் முறுமுறுக்க மாட்டேன், இன்னையிலேருந்து நான் முறுமுறுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிற நிலைமையில் நாம் இல்லை. அப்படி செயல்படுத்தவும் இது முடியாத காரியம் நம்மளுடைய பலத்தின. இதற்கு தேவனுடைய பலன் நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது, அவசியமாக இருக்குது. நம்ம பலத்தினால செயல்படுத்தக்கூடிய காரியம் இல்லை இது. இல்லை, போய் அந்த சகிப்புத்தன்மை என்பது இல்லை வந்து இந்த முறுமுறுக்காமல் எல்லாவற்றையும் நாம் தர்கிப்பு இல்லாமலும், இந்த தர்கிப்பு அப்படின்னு சொல்கிற இந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா, அதில் வந்து ரீசனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முறுமுறுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ரீசன் இருக்குது, தேடுறது, காரணங்களை தேடுவது. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் முறுமுறுக்கிறதுல எனக்கு என்ன தப்பு, அதுதான் வேதம் சொல்லு, தர்கிப்பு இல்லாமல் செய்யுங்க, தேடாதீங்க, காரணத்தெல்லாம் தேடாதீங்க. அதை விட மிகப்பெரிய என்ன இருக்குது, ஒரு நன்மையை உங்களுக்கு என்ன பண்ண வைத்திருக்கிறார், அதிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. அது ஏன் பிரச்சனைனா, நமக்கு வந்து இந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் இல்லை எல்லாருக்கும். ஏன் மற்றவர்களை மன்னிக்க முடியல, ஒருவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா நம்மளுக்கு வந்து அதுவே உறுத்திட்டு இருக்கும், அவங்க மேலே வந்து ஒரு கசப்பு உருவாகிறது. ஏன் அப்படின்னா நாம் வந்து அவர்களை மன்னிக்க முடியல, ஏன்னா நம்ம நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை பெற முடியல. அப்போ நமக்கு வருகிற அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து எப்படி வரலாம் அப்படின்ற யோசனை உடையவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அப்படி நம்மளை பற்றியே யோசிக்கிறதுனால, நாம் எப்படிப்பட்டவர்கள், ஏன் நம்மளுக்கு வரக்கூடாது, ஏன்னா நம்ம இதுக்கும் மோசமான நிலைமைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். இல்லை, நாம் வந்து தினமும் தேவனை தூஷிக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாதவர்களாக இருக்கிறோம்.
இப்போது தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ மரணங்கள் ஏற்படுகிறது இல்லை, உலகத்தில் மரணங்கள் ஏற்படுது. அந்த மரணங்கள் ஏற்படுகிற தகுதி உடையவர்களாகவும் நாமளும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம் இருக்கோம். ஆனாலும் நமக்கு ஜீவனை தந்து நாம் தொடர்ந்து அவருடைய அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக, இந்த பிரயாசப்படும்படியாக நம்மளை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்னா அதற்கு எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதையும் நாம் உணர மறந்து விடுகிறோம். இதுதான் இங்கே சொல்லும்போது அந்த நீடிய சாந்தம், லாங் சஃபரிங் இல்லை, லாங் டெம்பர்ட்னஸ். சின்ன சின்ன சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாறும் பொழுதும் நாம் என்ன பண்ணிடுறோம், அது கேட்டா போல் நம்மளுடைய அந்த நிலைமை மாறுகிறது. உடனே கோபப்படுகிறவர்களாக இருக்கும். கோபம் நம்மளுக்குள்ளாக உடனே வந்துடுது. ஷார்ட் டெம்பர்டு பீப்புள். ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம எப்படி இருக்கும், உடனே கோபம் வந்துடும். உடனே ஏதாவது ஒரு நமக்கு பிரியமாக இல்லாத சூழ்நிலை நடந்துச்சுன்னா அதுவும் என்ன உடனே நம்மளுக்கு அதை எப்படி அது நடக்கலாம், நம்ம விரும்பாத காரியம் நடக்கும் பொழுது. அப்போ தேவனுடைய சர்வாளுமையை நாம் என்ன பண்ணுறோம்னா அதை விசுவாசிக்கிறவர்களாக அல்ல. இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி தான் இது நடக்கிறது என்பதை அறிந்தவர்களாக இருந்தோம் என்றால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த சூழ்நிலையில் நாம் அவர் அறியாமல் ஒன்றும் நமக்கு நடக்காது என்பதை உணர்ந்தவர்களாக இருப்போம்ல, அதெல்லாம் நமக்கு மறந்து விடுகிறோம். ஏன் நடக்கிற இந்த ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது என்னென்னா அது சூழ்நிலையை பொறுத்து, சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து அமைகிறதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு நடந்துனா ஆப்பன்ஸ்டன்ஸ் அப்படின்றாங்க லட்டினில், அதோட வேர்ட் ஆப்பன்ஸ்டன்ஸ். நீங்கள் நினைக்கிறது நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹாப்பி, அப்படி தான் அந்த வார்த்தை வந்துச்சு. பட் ஜாய், நாம் சொல்கிற இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த சந்தோஷம், அது அப்படிப்பட்டதில்லை. இது உபத்திரவத்திலே சந்தோஷப்படுதல் இங்கே சொல்கிறது. இந்த லாங் சஃபரிங். நமக்கு பிரச்சனைகள் தான் இருக்கும், நம்ம சூழ்நிலைகள் நமக்கு உகந்ததாக இருக்காது. நமக்கு எல்லா வித சோதனைகள் வரும் இல்லை, அது நமக்கு நம்ம விருப்பப்படுற மாதிரி எந்த ஒரு நடக்காது. நம்ம இது நடக்கணும்னு நினைப்போம், ஆனால் அது நடக்காது. ஆனால் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் இந்த கிறிஸ்தவ சந்தோஷம். இங்கே சந்தோஷத்தோட கூடிய பொறுமை, எல்லா பொறுமையும். அதாவது ஒரு சில விஷயத்தில் நான் பொறுமையாக இருப்பேங்க, ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேங்க. அதை நான் பொறுமையாக எழுந்துருவேன். ஆவிக்குரிய விஷயம், அதாவது சபை குறித்து அந்த காரியங்கள்லாம் நான் பொறுமையாக தான் இருப்பேன், அங்கே டீல் பண்ணு. உலக பிரகாரம் காரியங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுங்க, அங்கெல்லாம் நான் பொறுமையை இழந்து விடுவேன் அப்படின்னு அப்படி தான் இருக்கிறோம். நான் வேதம் அப்படி சொல்லலை இல்லை. 24 மணி நேரமும் நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் உலகத்தில் போய் வேலைகளை செய்தாலும், நீங்கள் மற்றவர்களோடு நீங்கள் செயல்படும் பொழுதும் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீங்க. அங்கே போய் நான் இந்த பொறுமையை இழக்கும் பொழுது நீங்கள் ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிறிஸ்துவ நாமம் தூஷிக்கப்படுது. அங்கே கிறிஸ்தவர்களும் சொல்லுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி தான் நாம் கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தை வீணாக்குகிறவர்களாக இருக்கிறோம். இப்போது இதனால் இந்த என்டியூரன்ஸ், அதாவது நீடிய பொறுமை, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, லாங் சஃபரிங், இது எப்படி நமக்குள்ளாக செயல்பட முடியும் அப்படின்னா, இது இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பலத்தினாலே நாங்கள் செயல்படும் பொழுது தான். இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள்.
எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோടെ உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனா இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அறங்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இல்லை, எங்களுடைய போராயுதங்கள் ஆவிக்குரியதாக தேவனுடைய வல்லமையினால் நிறைந்ததாக இருக்கிறது. பவுல் அவர் மாம்சத்தில் வெள்ளமுள்ளவர்கள் கிடையாது. 60 வயசு அவருக்கு. இந்த நிருபத்தை எழுதும் பொழுதும் ஒரு 60 வயது. அவர் அவர் எழுதுகிறார், நான் மாம்சத்துக்குரிய போராட்டத்தை உடையவர்லாம் இல்லை, நான் ஆவிக்குரிய போராட்டத்தை உடையவனாக தேவனுடைய பலத்தை சார்ந்து இந்த போராயுதங்கள் மூலமாக என்ன பண்ணுறேன், நான் போராடுகிறேன். எனக்கு உள்ள என்ன பண்ணுறது, போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ யார், நீ பெரிய ஆள், நீ எல்லாத்தையும் அறிஞ்சிடவனா இருக்கிற, நீ இங்கெல்லாம் இவங்ககிட்டலாம் பேசணுன்னு அவசியம் இல்லை. இந்த கொரிந்து சபையெல்லாம் என்ன, இவங்களுக்கு என்ன தெரியும், இன்றைக்கி 2 பேரும் உன்னை தூஷிக்கிறாங்க, உன்னை மதிக்கிறது இல்லை, அப்போது உன்னை யாரும் உன்னை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும், ஏன் இவர்களுக்கு நீ கிறிஸ்துவை அறிவிக்கணும். இப்போ இப்படிப்பட்ட எண்ணங்களை அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவனுடைய தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய பலத்தினால தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பிள்ளை ஆமாம் நாம் பெரிய ஆள் தான், நாம் ஏன் இவர்களுக்கு தெரியும் சொல்லணும், இவங்க எப்படியாவது போட்டோம், இவங்க நம்மளை அடைச்சப்படுத்துகிறாங்கல்ல, இவங்க இவர்கள் இப்படியே அழிந்து செல்ல வேண்டும். பவுலை உதாசீனப்படுத்தினார்கள் கொரிந்து சபையில். உனக்கு என்ன வேறு என்ன தெரியும், இதுக்கு மேலே என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேறு என்ன பெரிய சத்தியங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்கள், வேறு ஏதாவது ரகசியங்கள் இருக்கா, வேற அப்படின்னு. அப்போ அதுதான் சொல்கிறாரு, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்லாமல் நான் வேற ஒன்றையும் பிரசங்கிக்க வரவில்லை. இது பவுலுடைய சிந்தையாக இருந்தது. இப்போ தேவனுடைய பலத்தை சார்ந்து செயல்படுகிறவனுடைய நிலைமை, அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவான், அதுக்கு பவுல் தான் ஒரு உதாரணம். அதாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இயேசுனுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவினுடைய மரணத்தை சுமந்து திரிகிறார், அவருடைய சிலுவை மரணத்தை. எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்து செய்த அந்த விலைக்கிரயம், அவருடைய மரணம் இல்லை, எவ்வளவாக நமக்காக பாடுபட்டார் இல்லை. இந்த உலகத்திலே அவரால் எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா இதுதான் அந்த நன்றி அறிதல் இருதை. இவ்வளோ பெரிய பாவி எனக்காக அவர் என்ன பண்ணப்பட்டார், சிந்த பண்ணப்பட்டார். நாம் முறுமுறுப்பதற்கும் பவுலுக்கு 1000 ரீசன் இருந்தது, நம்மளை விட பல மடங்கு ரீசன். ஏன்னா பவுல் சுவிசேஷம் அறியும்படியாக புறஜாதியான தேசத்துக்கு செல்கிறார். கடைசியாக என்ன பண்ணுறார், எருசலேமுக்கு போகலான்னு வராரு, அங்கே போய் சுவிசேஷம் சொல்லலான்னு.
அங்கே வந்து அந்த சினகாகில் அவர் வந்து ப்ரீச் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் அவரை வந்து சிறையில் அடைக்கிறார்கள். அவரை சிறையில் அடைத்து அவருக்கு வந்து அங்கே அடைத்து அவர் உள்ளே இருக்கும் பொழுதே அங்கே இருக்கிற யூதர்கள்லாம் வந்து அங்கே பிளான் பண்ணுறாங்க, எப்படியாவது இவனை என்ன பண்ணிடணும், கொலை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அவர்கள் சபதம் எடுக்கிறார்களாம். 40ற்கு அதிகமான யூதர்கள் எப்படியாவது இவனை என்ன பண்ணிடணும், இந்த வெளியே வந்தானா இவனை இல்லை சிறையிலே வைத்தாவது இவனை என்ன பண்ணணும், கொலை பண்ணணும்னு சபதம். அவ்வளவாக மூர்க்க வெறி கொண்டு என்ன பண்ணுறாங்க, பவுலுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து இதை அறிந்த அந்த ரோம போர்ச்சேவகன் என்ன பண்ணுறாங்க, ரோம அரசன் அங்கேருந்து சிசரியா ஊருக்கு அனுப்புகிறாங்க. அங்கே வந்து இந்த சிசரியா ஊரில் ஃபெலிக்ஸ், அந்த ஃபெலிக்ஸ் இடத்திலே இவரை வந்து என்ன பண்ண அனுப்பப்படுகிறார். இந்த ஃபெலிக்ஸ் இடத்துல வந்து அங்கே சிறையில் வைக்கப்படுறாங்க. இவரை விசாரிக்கிறாங்க. இவருக்கு எந்த குற்றமும் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியல்வாதி, இவனை வெளியே விட்டால் யூதர்களுடைய அந்த இது போயிடும், மதிப்பு போயிடும், யூதர்கள் நமக்கு வந்து நம்ம மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருடம் வந்து சிறையில் அடைத்து வைக்கிறான். ஃபெலிக்ஸு போய் மறுபடியும் பேசி பார்க்குறான், இவன் ஏதாவது கொடுப்பானா, இவனை விட்டுடலாம் லஞ்சம் வாங்கிட்டு அப்படின்றது போல். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய கோபாக்கினியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பேசுகிறார். ஃபெலிக்ஸ் போகிறான், இன்னொருத்தர் வராரு, அவனும் வந்து பவுலை வந்து விடுவிக்கல. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இவனை தண்டிக்கவும் முடியல, இவனை விடுவிக்கவும் முடியல. அப்புறம் பவுல் வந்து மேல்முறையீடு செய்கிறாரு. அங்கேருந்து சீசருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க அவரை. கப்பல் பயணமாக சீசருக்கு ரோம் நகருக்கு வந்து செல்கிறார். அந்த போகிற வழியெல்லாம் வந்து இந்த கப்பல் பயணத்தில் அநேக உபத்திரவங்கள். கப்பல் வந்து என்ன ஆகுது, படகு மாட்டிக்கொள்கிறது, புயல் ஏற்படுகிறது. அங்கேருந்து ஒரு தீவில் போய் விழுறாரு. அந்த தீவில் வந்து அது வந்து ஒரு அது என்ன தீவு, பேர் தெரியாத தீவுகள். அங்கே அவருக்கு பாம்பு கடிக்குது. அங்கே பாம்பு கடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக வந்து ரோம் நகருக்கு வந்து சேர்கிறார். வந்து சேர்ந்த பிறகு அங்கே வந்து இவரை விசாரிக்கிறாங்க. விசாரித்து இந்த நீரோ மன்னன் அவருக்கு அவன் வந்து எப்படிப்பட்டவன்னா, ஒரு எப்போ அவனுக்கு தோணுச்சுன்னா போதும் உடனே தலை சீவப்படும். அப்படி இருக்கிற நிலைமையில் அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அடைக்கும் பொழுதும் அவரை வந்து எப்படி அடைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கைதி. இவர் வந்து எப்பவும் ஒரு பேட்ரியன் கார்டு வந்து இவங்க கூடவே இருப்பார். அவன் வந்து இந்த நம்ம கைதிலாம் கூப்பிட்டு போவாங்கள்ல, இந்த பழைய படத்தெல்லாம் காமிப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கூப்பிட்டு போகிறது இல்லை. கையில் விலங்கு மாட்டிக்கிட்டு, ஒரு கையில் விலங்கு மாட்டி தான் அவன் பாத்ரூம் போனாலும் அவன் கூட தான் போவான். அப்படி வந்து சங்கிலியினால் கட்டப்பட்டு இருக்கிற பவுல் 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த போர் சேவகரை மாற்றிட்டே இருப்பாங்களாம். அவங்க வெல் ட்ரைன்டு வந்து போர் சேவகர். அவங்கள வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவாங்க. ஏன்னா இவன் வந்து அவனை கரெக்ட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. இப்படி இருக்கும் பொழுதும் அந்த சூழ்நிலை மத்தியிலும் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிலிப்பு நிருபத்தை, இந்த கொலேசியர் நிருபத்தை இவர்களுக்கு எழுதுகிறார். நான் சந்தோஷப்படுகிறேன், என் கட்டுகளின் நிமித்தம் இங்கே என்ன பண்ணுது, சுவிசேஷம் வந்து பரப்பப்படுகிறது. அவருக்கு இருக்கிற உபத்திரவங்கள் கிடையாது, அவ்வளோ அடிகள், அவ்வளோ துன்பங்கள், பசி, பட்டினி, உபத்திரவம் எல்லாம் இருந்துச்சு. நாம் இன்றைக்கி வந்து முறுமுறுக்கணுன்னா அவர் முறுமுறுத்துட்டே இருக்கலாம். அவருக்கு வந்து அவ்வளோ ரீசனிங் இருந்துச்சு, தர்கிப்பு இருந்தது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதனால் நான் இந்த கட்டப்பட்ட இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் பரவப்படுகிறது. இந்த ரோம் போர் சேவர்களுக்கு சுவிசேஷம் பரவுது. அங்கேருந்து என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற வெளியே இருக்கிற ஜனங்கள் இதை கேட்டு நிறைய பேர் பார்க்க வராங்க பவுலை. தொடர்ந்து அங்கே சுவிசேஷம் என்பது பிரபலமாகுது. அந்த ரோம் நகரம் ஃபுல்லாக இந்த சுவிசேஷம் பரவும்படியாக அவர்களுடைய கட்டுகள். இதன் நிமித்தம் வந்து என்ன பண்ணுறாரு, சந்தோஷம் அடைகிறார். இந்த என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை,
இப்போ நீடிய பொறுமை, இது எல்லாம் வந்து ஏதோ ஒரு நம்ம அப்படியே கட்டுப்படுத்திட்டு அப்படி போகிறது, ஒரு கஷ்டப்பட்டு செயல்படுத்துகிற காரியம் அல்ல, சந்தோஷத்தோடே கூட வருகிறது. அதுதான் அந்த நமக்குள்ளாக ஒரு ஏற்படுத்துகிற மாற்றம். இது கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கஷ்டப்பட்டு ஏதோ அந்த உபவாசம் 40 நாள் இருக்கிறாங்க, பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன், அப்படி வாழ்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நாம் வந்து சந்தோஷம் இல்லாமல் செய்கிறது எல்லாம் பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாவம் வாசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சந்தோஷம் இல்லாமல் செய்கிற எல்லா காரியமும் பாவம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க இந்த சட்ட திட்டங்களை கடைப்பிடிக்கணும், அதில் வந்து கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது அவங்களுக்கு தேவனிடத்தில். அவர்கள் செயல்படுத்தினார்கள், அந்த செயல்படுத்தினா எப்படி சந்தோஷம் இல்லாமல் செயல்படுத்தினார்கள். அவங்க வந்து கடைப்பிடிக்கணும் ஏதோ ஒரு, அப்படிப்பட்டு இருதயமுடையவர்களாக நம்மை வந்து ஆண்டவர் அழைக்கல. சந்தோஷத்தை கூட எப்பொழுதும் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷம் நாம் வந்து தேவனிடத்தில் நம்மளுடைய அந்த சீஃப் எண்டு, தேவன் நம்மை எதற்காக படைத்திருக்கிறார் என்றால் நாம் அவரிலே சந்தோஷம் அடையும்படியாக. அப்படி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ சந்தோஷம் இல்லாமல் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இங்கே சந்தோஷத்தோட கூட எல்லா பொறுமையும். பவுல் வந்து இதை சகிக்கும் பொழுதும் அவர் கொஞ்சம் கூட இது பண்ணல. இந்த பிலிப்பு சபையும் அப்படி தான். இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவங்களுக்கு வந்து உபத்திரவங்கள் வந்து எக்கச்சக்கம், ஆனால் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஒன்றுமே இல்லை, தரித்திரம் இருக்குது, மிகுந்த தரித்திரம், அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தோடு அதை கொடுத்தாங்க, கிவிங். இப்போது இதெல்லாம் வந்து சந்தோஷம் இல்லாமல் நாம் கொடுக்க முடியும், நிறைய காரியங்களை செய்ய முடியும், அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை பற்றியும் வேதம் சொல்லவில்லை. இப்போது இந்த சந்தோஷத்தோடே கூடிய வருகிற இந்த பொறுமை, இந்த சாந்தம், இதை குறித்து தான் பேசுது பவுல். இதை தான் வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியுமாக வலியுறுத்துகிறார். யாக்கோபும் வந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுகிற அந்த துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோதனையில் அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-12 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உரக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது போதும் 11 ஓகே. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரு. மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராக இருக்கிறார்ல. யோபு வந்து யோபோட சூழ்நிலைகள் வந்து நாம் இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே போச்சு. அவருடைய அந்த செல்வங்கள் அழிந்தது, அவருடைய மகன்கள் அழிந்தார்கள், அவருடைய ஆஸ்தி முழுவதுமாக அழிக்கப்பட்டது, அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போச்சு,
உடம்பு ஃபுல்லாக பருக்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் என்ன பண்ணல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நாம் என்ன பண்ணியிருப்போம், உடனே அவங்க மனைவி சொல்கிறேன், ஓ இன்னுமாயா நீ விசுவாசத்தை வச்சுட்ருக்க, தேவனை தூஷித்து பிராண நீ விடு. நம்ம அப்படிப்பட்டவர்கள் தான். நமக்கு எதுவும் நடக்கலைன்னா நம்ம ஆனால் இது தேவன் கொடுக்கிற பலத்தினாலே செயல்படுகிறதாக இருக்கிறது. இப்போ அப்படிப்பட்ட பொறுமை உடையவர்களாக அழைக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் இதை நினைவு கூறும்படியாக இது நமக்கு திஷ்டாந்தங்களாக இதெல்லாம் வைத்திருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையும் பவுல் இதை எழுதும் போதெல்லாம் ஏதோ நான் சும்மா நார்மலாக இருந்துட்டேன், நமக்காகலாம் எழுதலை. அவர் அதை அனுபவித்திருக்கிறார். அதை அனுபவித்ததை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை எழுதி வைக்கும்படியாக செயல்படுத்தி. ஏன்னா நாம் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, கடந்து போக முடியாது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை. இது ஒவ்வொருவருக்கும் அது ஒவ்வொரு விதத்திலும் 2 கொரிந்தியரில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிற 6ஆம் வசனம், நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. உங்களுடைய ரட்சிப்பு பலன் செய்கிறது என்பதை எதன் மூலமாக அறிய முடியும் என்றால், நீங்கள் உபத்திரவப்படும் போது தான். உபத்திரவங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்குள்ளாக ரட்சிப்பு பலன் செய்கிறது என்பது அர்த்தம். இதெல்லாம் அடையாளம். நம்முடைய ரட்சிப்பு பலன் செய்கிறதுனால் நமக்கு வருகிற அந்த போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற துன்பங்கள், நமக்கு உபத்திரவப்படுகிறோம் என்றால் இது அதன் அடையாளமாக இருக்கிறது. அதுதான் பவுல் சொல்கிறாரு கொரிந்து திருச்சபையில் உள்ள அந்த விசுவாசிகளுக்கு. நீங்கள் இது குறித்தோ என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பதும் கண்காணியும் மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே, போதும். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அநியாயம் நடக்கும் பொழுது நீங்கள் அதை சகிக்கும் பொழுது தான் என்ன இருக்கும், அது தேவனுக்கு மகிமை உண்டாக்கும். அது உங்களுக்கு பிரதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது, நான் ஒரு குற்றம் செஞ்சிட்டீங்க, அதற்காக நீங்கள் அடி வாங்கும் பொழுது அதை சகிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நன்மை செய்து நீங்கள் ஒரு அநியாயம் செய்யாதபடிக்கு அப்போ என்ன பண்ண போகுது, நீங்கள் பொறுமையாய் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த அநியாயத்தில் நீங்கள் பொறுமையாய் சகித்தால் அதுதான் என்ன ஆகும், தேவனுக்கு பிரீதியாக இருக்கிறது. அதை குறித்து இங்கே பேசுகிறார் பேதுரு. அதே மாதிரி 1 பேதுரு 4 அதிகாரத்தில் 13, 14 வசனம், 12, 13, 14. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நீங்கள் அவர்கள் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. உங்களை அங்கே அவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது, ஏன் அடிக்கிறாங்க, நாங்கள் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னும் பொழுது பேர் சொல்கிறாரு, நீங்கள் இது குறித்து என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. நீங்கள் அவர் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. உங்கள் தங்கியிருக்கிற ஆவியானவர் உங்களாலே மகிமைப்படுத்தப்படுகிறார், அவர்களாலே நிந்திக்கப்படுகிறார். உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி அவர்களுடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களா, ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் என்ன பண்ணாங்க, இயேசுவின் நாமத்தை நீங்கள் வீதியில் சொல்லக்கூடாது, என்ன பண்ணீங்க, இன்னொரு வாட்டி நீங்கள் அதை பிரசங்கித்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிறையில் அடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு கொண்டு போய் விடுறாங்க. திருப்பி அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கமாலியல் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இவர்களை துன்பப்படுத்துகிறது, ஒருவேளை இவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களாக இருந்தால் நமக்கு அது பிரச்சனை இருந்தாலும் அவர்களை விட்டு விடுங்கள். அவங்கள வெளியே விடுறாங்க. மறுபடியும் அடி அடித்து தான் விடுறாங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அடி அடித்து சிறையில் போட்டு அனுப்பி வெளியே வரும்போது அவங்க ஒரே சந்தோஷத்தோடு, ஏன்னா தேவனுடைய அந்த நாமத்திற்காக அவர்கள் துன்பப்பட்டது நிமித்தம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார். நமக்கு பிரச்சனைகளை கண்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறோம்ல, அவன் எல்லாரும் அப்படிதான். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு அதுதான் ஒரு முன்னாடி பயந்து ஓடினாருங்க. பேதுரு அவன் யாருன்னே தெரியாது, அவன்ற அளவுக்கு போயிட்டார். அவர் யாருன்னே தெரியாது, இயேசுக்கு அவர் யாருன்னே தெரியாது, எனக்கு நான் அறியேன், இப்படிப்பட்டவன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி 3 தரம் மறுதளித்த பேதுரு. அதுக்கப்புறம் அவருடைய நாமத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார், தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இவர்களுடைய அந்த இது எல்லாம் எப்படி நடந்தது என்றால் பரிசுத்த ஆவியானவர்களுடைய பலத்தினாலே, தேவனுடைய பலத்தினாலே அவர்கள் செயல்பட்டார்கள். சொந்த பலத்தில் செயல்படும் போது இது எதுவும் பண்ண முடியல. அவர்களும் என்ன பண்ணாங்க, பயந்தார்கள், நடுக்கமுற்றார்கள், பயந்து ஓடினார்கள். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலம், தேவனுடைய பலத்தினாலே அவர்கள் செயல்படும். அதனால தான் நமக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது அவ்வளோ எளிதானது அல்ல.
இது நம்மளுடைய பலத்தினாலே செயல்படுகிறது அல்ல. இது அவருடைய பலத்தினாலே, அவருடைய பலத்தை சார்ந்து செயல்படும். இப்போ எப்போ நம்மளுடைய பலவீனங்களை நாம் உணரும் பொழுது தான் நாம் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவை சார்ந்து செயல்படுகிறவர்களா இருக்கும் இல்லை. அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். அவங்க தங்களுடைய ஆஸ்திகளையும் கொள்ளையிட கொடுத்தாங்க. அவங்க பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்கே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே ரோம ஆட்சியில் சீசருக்கு முன்னாக கொண்டு போய் நிறுத்தி சீசர் எங்கள் ராஜா என்று சொல்லணும். அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. சீசர் எங்கள் ராஜா என்று சொன்னால் அவர்கள் விடுதலை செய்து விடுவார்கள். சீசரை வணங்க வேண்டும். அது முடியாது அப்படின்றவங்கள என்ன பண்ணுவாங்க, எரிபந்தத்தில் இந்த போஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நிற்க வச்சுட்டு எரிப்பாங்க. மிருகங்களை வைத்து மிருகங்கள் நடுவில் விடுவாங்க. மிருகங்கள் சிங்கம், புலி இதெல்லாம் கடித்து தின்னோம். அதை பார்ப்பாங்க சுற்றி நின்று. இவ்வளோ கொடுமைகளை அணிவித்தார்கள். இப்படி இவங்க கிறிஸ்தவர்கள் வீடுகளை கொள்ளையிட்டார்கள். இவங்க இவங்களுக்கு பாத்திரவான்களாக இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கும்படியாக செல்கிற போது இவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும் என்று தெரிந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு போவாங்க. அதற்காக சந்தோஷப்பட்டார்கள். நாம் எதையும் இழக்கிறதற்கு இல்லை, நம்ம எதையும் இழந்து போவில்லை கிறிஸ்துவுக்காக. ஆனால் இது எல்லாவற்றையும் இழப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் எந்த இழந்து போனாலும் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த கிறிஸ்து ஆனவர் இருக்கிறார். அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். இது எப்படி பண்ண முடியும்னா அவருடைய பலத்தை சார்ந்து நம்ம செயல்படும் பொழுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கடைசியாக நம்ம வாசித்து முடிக்கலாம். நான் வாசிக்கிறேன். ஆகையால் 1ஆம் வசனத்திலேருந்து, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வடது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவராலே கடிந்து கொள்ளப்பட்ட போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஆகால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாய் இருக்கிறதை பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
இது வந்து நாம் நமக்கு முன்னோடியாகி இருக்கிற கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்டிருக்கோம். அவர் வந்து எல்லாவற்றையும் படைத்த தேவன். அவருடைய தேவனுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன பண்ண, அடிமையின் கோலம் எடுத்து மனுஷர் சாயலாகி நமக்குள்ளாக இங்கே வந்தார். அவர் வந்த உடனே ஒன்றும் எல்லாமே சூப்பர் பவரில் பண்ணல. அவர் செய்திருக்க முடியும். மனித சாயலுடையவராக பிறந்தார். நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களும் அவர் வந்தது. நமக்கு வருகிற எல்லா துன்பங்களும் வந்து ஏற்பட்டுச்சு. அது எல்லாவற்றையும் அவர் சகித்தார். நாம் இன்னும் பாவத்திற்கு ரத்தம் சிந்தும்படியாக இன்னும் போராடலை. நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களாக இல்லை. பாவத்துக்கு போராடும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லை. அவரையே நமக்கு முன்னோடியாக வைத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். அதனால் நமக்கு ஏற்படுகிற இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்தவித சூழ்நிலைகளும் இருந்தாலும் சரி, எந்தவித பாவங்கள் நம்மை வந்து அமர்த்தினாலும் கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். அதை எல்லாவற்றையும் தூக்கி தள்ளிவிட்டு நம்ம அவரை நோக்கி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவருடைய பலத்தை சார்ந்து ஓடக்கூடும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எவ்வளவாக ஆண்டவரே அன்பு கூர்ந்து இருக்கிறீங்க. எவ்வளவு நீடிய சாந்தமுடையவராக ஆண்டவரே, மிகுந்த இரக்கமுடையவராக ஆண்டவரே. நாங்களோ ஆண்டவரே முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை விட்டு ஓடுகிறவர்கள். எதுவும் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனம், எங்களுக்கு ஆண்டவரே விருப்பம் இல்லாத காரியங்கள் நடந்தால் ஆண்டவரேப்பா உடனே நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உம்மை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே நீரோ ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரேப்பா நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரேப்பா துப்பற்றவர்களும் கபடற்றவர்களுமாக ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உம்முடைய பலத்தை நாங்கள் சார்ந்து ஆண்டவரேப்பா இந்த உலகத்தில் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதை மேற்கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடக்கவும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ஆண்டவரே இந்த சந்தோஷத்தோட கூடிய எல்லாவித ஆண்டவரே பொறுமையையும் ஆண்டவரேப்பா நீடிய சாந்தமும் உடையவர்களாக ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே நாங்கள் செயல்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட பலத்தை தாங்க. எங்களுடைய பலங்கள் ஒன்றுமே இல்லை. எங்கள் பலத்தினால ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கே விழுந்து போவோம். உம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே எங்களை இடைக்கட்டும்படியாக ஆண்டவரே செபிக்கிறோம் ஆண்டவரே. அதுவே ஆண்டவரே பரிபூர்ணம் உள்ளது. அப்படிப்பட்ட பலத்தினாலே நாங்கள் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில் செயல்பட ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீ தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் ஆண்டவரே கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை